ரைட் மக்களே, விஷ்ணுக்கு நேரம் சரியில்லை போலயே. 7:30 சனி நடுமண்டையில நின்று டான்ஸ் ஆடுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் டிக்கெட் ஃபினாலே வாங்கினதுல இருந்து பயங்கரமா சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கூட சப்போர்ட் பண்ணிருந்தோம், மாயா பூர்ணிமா எல்லாம் போட்டு பொழந்துட்டு இருந்தாரு. சூப்பர் ப்ரோ, அச்சு செய் ப்ரோன்னு சொல்லிட்டு. பட் இப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த தலகன மண்டைக்கு ஏறி நக்கல் பேச்சு எல்லாமே கொஞ்சம் அதிகமாயிட்டு. சரி ஓகே, நக்கல் பேச்சு வெளியே போட்டா பரவாயில்லன்னு பார்த்தா கூட இருக்க அலைய பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காரு. முக்கியமா அர்ச்சனா ஒரு டார்கெட்டா பிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. தினேஷ் ஆல்ரெடி ஒரு 2 நாளா அர்ச்சனா டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அந்த போட்டி எடுக்க வைக்கிறதுக்காண்டி என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்றாரு. மென்டலி அர்ச்சனா போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அது ஒரு கரைக்கு இருக்குன்னு பார்த்தா விஷ்ணு இப்ப பயங்கரமா நக்கல் பண்றாரு. நம்ம கேமரா ரிஜிஸ்டர் பண்றியா, இன்னும் அந்த கேமரா பிடிச்சிட்டியா, கேமரா பதிவு பண்றியான்னு சொல்லிட்டு அர்ச்சனா இந்த இடத்துல பின்னாலும் அந்த இடத்துல ஒரு கவுண்டர் மாதிரி போட்டுட்டு இருக்காரு. அத காலைல இருந்து கவனிச்சுட்டே இருந்திருப்பாங்க போல. அர்ச்சனா சரி சரின்னு விட்டுட்டு இருந்திருக்காங்க. நேத்து நைட் ஏதோ பேசிட்டு இருக்கும்போது திரும்பி அந்த கவுண்டரை போட்டிருக்காரு. என்ன இந்த கேமரா பிடிச்சிக்கிட்டியா, இந்த கேமரா ஏதாவது சொல்ல போறியான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அர்ச்சனா டென்ஷன் ஆயிட்டாங்க. பாருங்க, என்ன நக்கலா பேசுறீங்க, என்ன உங்களுக்கு நக்கல் பேச்சு, என்ன நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன, இப்ப நான் ரிஜிஸ்டர் பண்றேன் நீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பயங்கரமா அர்ச்சனா டென்ஷன் ஆயிட்டேன். நான் அப்பதான் கவனிச்சேன், பேக் டு ஃபார்ம், வா 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 அடி, கடைசினா நீ சும்மா இருக்காது, நீ சும்மா இருக்க போய் தான் வெளியே நிறைய தற்கொலை வாய் பேசிட்டு இருக்கேன், அடிச்சு கலப்புமான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் போது தரமான சம்பவம் போது என்ன நீங்க நக்கலா பேசுறீங்க, உங்களுக்கு என்ன நக்கல் அதிகமாயிட்டு இருக்கு, நீங்க ஒரு சைல்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி நல்லா தானே பண்ணிட்டு இருக்கீங்க, என்கிட்ட கரெக்டா தானே பேசுறீங்க, இப்ப என்ன உங்களுக்கு நக்கல், நான் எந்த கேமரா ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க பாத்தீங்க சொல்லுங்க அப்படின்னா, இல்லமா நீ வந்து அந்த கேமரா நின்னுட்டு இருக்கல, அந்த கேமரா நல்லா போக்கஸ் வரும் நீ தானே சொன்ன, அதனால உன்கிட்ட கேட்டமான்னு சொல்லிட்டு அண்ணன் பம்முறாப்ல, இப்படி அண்ணன் அப்படி நேக்க பம்முறாப்ல. அப்போ அர்ச்சனா விடவே இல்லை, நீங்க தேவையெல்லாம் பேசுறீங்க சரியா, நானும் காலைல இருந்தே பாத்துட்டு இருக்கேன், ஓவரா நக்கலா பேசிட்டு இருக்கீங்க, காலைல நீங்க எல்லாம் மொத்தமா உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க, அப்ப நான் சும்மா சைட்ல உட்காந்து தனியா உட்காந்து பாத்துட்டு இருந்தேன், அதுக்கு என்ன சொன்னீங்க, ஏமா நாங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், நீ தனியா உட்காந்து விட்டத்தை பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லி நக்கல் பண்றீங்க, நான் என்னத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க கூட்டமா பேசி என்ன நக்க அப்படி காமெடி பண்ணி கிழிச்சிட்டீங்களோ, உங்க காமெடி அப்படி சிரிச்சு எல்லாருக்கும் வயிறு வலி வந்துட்டா என்ன, சும்மா தேவையில்லாம பேசாதீங்க ப்ரோன்னு சொல்லிட்டு விஷ்ணு போட்டு பொழந்து கெட்டுது அர்ச்சனா, பயங்கரமான பொழந்து கெட்டுது, நீ என்ன காமெடி பண்ணி கிழிச்சியா, ஏன்னா நீங்களே கூட்டமா உட்காந்து சும்மா கதை பேசிட்டு இருக்கீங்க, அதுல நான் என்ன பண்ண உங்களுக்கு என்னடா, என்ன ஏன்டா நீங்க பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு வச்சு செய்ன்னு செஞ்சுட்டாங்க அர்ச்சனா. நம்மளால பேச முடியல, நம்மளால வந்து இல்ல நான் அப்படி சொல்ல, நீ வந்து அந்த கேமரா ஆங்கிள் நல்லா இருக்கும், இந்த கேமரா ஆங்கிள் இருக்கும், நல்லா நீ தானே சொன்ன, அதை வச்சு நான் சும்மா தான் உன்ட்ட சொன்னேன், நீ ஏன் கோவப்படுற, நீ எதுக்கு எடுத்தாலும் இப்படிதான் பேசுவேன், உன்ட்ட பேசவே முடியாது, நீ இப்படிதான் சொல்லி நம்மளால பம்மா ஆரம்பிச்சாரு. ஆனா ஆல்ரெடி அர்ச்சனா சம கோவத்துல இருக்காங்க. அதுக்கு காரணம் தினேஷ், ஏன்னா தினேஷ் தான் அந்த அட்டாக் ஆரம்பிச்சாரு. அதுல இருந்தே நேத்து காலையில நீங்க கவனிச்சிருப்பீங்க, மன்னிட்ட கூட 2-3 இடத்துல சொல்லியிருப்பாங்க, இவர் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காரு, டாக்ஸிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்துல இருந்தே காண்ட்ல இருக்கும்போது இவரு திருப்பி அப்படி சொன்னோன்னே சம காண்டாயிட்டாரு, என்ன நக்கல் பண்ணிட்டே இருக்கீங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லி பயங்கரமான சண்டை, கொஞ்ச நேரம் சண்டை வெறித்தனமான சண்டை. விஷ்ணு அப்படியே ஒரு மாதிரி என்ன பேசுன்னு தெரியாம இப்படிதான் பேசுமா, நீ போமா அப்படி சொல்லி எந்திரிச்சு வீட்டுக்குள்ள போயிட்டான். ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டான். ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போகும்போது இங்க உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க, பாருங்க டான்ஸ் ஆடுறேன், நான் டான்ஸ் ஆடும்போது அந்த மெயின் டோர்ல இருந்து ஆடுறேன், நான் யார் பக்கத்துல வரல, மெயின் டோர் கேமராவை பார்த்து ஆடுறேன், டான்ஸ் எதை பார்த்து ஆடுவாங்க, எல்லாருமே கேமரா பார்த்து ஆடுவாங்க, இல்லன்னா கிளாஸ் இருந்துச்சா கிளாஸ் பார்த்து ஆடுவாங்க, எனக்கு அந்த கிளாஸ் பிடிச்சிருக்கு, நான் அந்த கிளாஸ் போக்கஸை வச்சு பார்த்து ஆடிட்டு இருக்கேன், அதுல கேமரா இருக்கு, ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போட்டு எல்லாரும் இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க, கேமரா ரிஜிஸ்டர் தானே வந்திருக்கீங்க, இல்ல என்ன பொதுருக்குள்ள ஒளியருக்கு வந்திருக்கீங்களா, என்ன சும்மா என்ன மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அர்ச்சனா திரும்பி வெளியே உட்காந்து கத்திட்டு இருக்கும்போது விஷ்ணு அங்க இருந்து வந்து, நான் தான் பேசாதன்னு சொல்லிட்டேன்ல, நான் வீட்டுக்குள்ள போன பிறகு எதுக்கு என்ன பத்தி தேவையில்லாம பேசுறேன், நான் உங்களை பத்தி பேசுற ப்ரோ, நீ என்ன சொன்னீங்களா, எதுக்கு தேவையில்லாம சொன்னீங்க, நான் அப்படி கேட்கதான் செய்வேன் அப்படின்னு, இல்ல நான் நீ கேட்ட நான் கேட்பேன், நீ என்ன பத்தி பேசாத, நான் உன்கிட்ட பேச விரும்பல அப்படின்னு அர்ச்சனா திரும்பி, நான் அப்படிதான் பேசுவேன், நீ காதை பத்திக்கோ ப்ரோ, காதை பத்தி நீ கிளம்பு போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டு விஷ்ணு பொலன்னு பொழக்குது. விஷ்ணு பார்த்தான், ஒன்னு சொல்ற, உன்ட்ட இப்படி பேசினா இப்படிதான் பேசுப்பா, இதுக்கப்புறம் உன்ட்ட பேசவே இல்லை அப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டான். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு காலைல கண்டிப்பா சம்பவம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நேத்து நைட்டு பயங்கரமா மோதி இருக்காங்க. சோ இன்னைக்கு காலைல வெறித்தனமான சண்டைகள் இருக்கணும். பட் எனக்கு என்னன்னா, தினேஷ் ஆரம்பிச்சு விட்ட பிரச்சனை தான் இது. தினேஷ் வந்து ஒரு கிண்டி விட்ட பிரச்சனை தான், இவன் நக்கல் பண்ண ஆரம்பிச்சாரு விஷ்ணு. மணி அந்த இடத்துல தெளிவா இருக்கான், யாரையும் நக்கல் பண்ண கூட, யாரையும் கிண்டல் பண்ண கூட, நம்ம அமைதியா இருப்போம், யார் வேணா பொட்டி எடுத்துக்கோன்னு சொல்லி மணி அமைதியாயிட்டான். அந்த வகையில அர்ச்சனா இப்படி போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது அர்ச்சனா ஒருவேளை பெட்டி எடுத்துருவாங்களோ அப்படின்னு பயம் வருது. பொட்டி எடுக்க மாட்டாங்க, அது ரெண்டாவது வச்சுக்கோங்களேன், பொட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பட் இவங்க எல்லாம் கொடுக்குற மண்ட பிரஷர்ல ஒருவேளை பெட்டி எடுத்துருவாங்களோ, ஏன்னா உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்க்கு டைட்டில் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு, அதனால எடுத்துருவாங்களோன்னு சொல்லி வர எனக்கு பயமா இருக்கு. தயசே பொட்டிக்கிட்டே எடுத்துறாதமா, கண்டிப்பா டைட்டில் கிடைக்கும், ஓட்டு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பா டைட்டில் கொடுப்பாங்க, தயசே பொட்டி பக்கத்துல கை வச்சிடாத. அப்புறம் நம்ம விஷ்ணு பத்தி உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல போடுவாங்க.